டெல்லி பாஜக மேலிடத்தின் செல்லை பிள்ளையாகிவிட்ட அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்களுக்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கும் அறிவிப்பை எந்த நேரத்திலும் வெளியிடக்கூடும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்ததை அடுத்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதுதான் மத்திய அரசின் அறிவிப்பாக இருக்கப் போவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் மும்முரமாக இருந்து வருகிறது டெல்லி மத்திய பாஜக. அதுவும் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் மட்டுமே பாஜக கூட்டணி அமைப்பது என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் தம்மை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குழுவிடம் இதனை திட்டவட்டமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வி.கே. சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவில் இருந்து தம்மால் நீக்கப்பட்ட சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது டெல்லி பாஜக மேலிடம் கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதையடுத்து அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என பகிரங்கமாக அறிவித்துவிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் தான் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தவித்து வருகிறார். இந்த பின்னணியில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. செங்கோட்டையன் திடீரென டெல்லி சென்றார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக அமைச்சர்களை செங்கோட்டையன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி பாஜக மேலிடம் சொல்வதைப் போல ஒருங்கிணைந்த அதிமுக என்ற நிலைமை உருவாகாமல் போனால் பாஜகவே அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும், இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படாமல் முட்டுக்கட்டையாக இருந்தால் அவருக்கு எதிரான பொதுக்குழுவை கூட்டி கே.ஏ. செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கி ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக உருவாக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த அதிர்ச்சி தரும் வகையில் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க டெல்லி பாஜக முடிவு செய்துள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது செங்கோட்டையன் வைத்த கோரிக்கையை ஏற்று ஒய் பிரிவு பாதுகாப்பு தர மத்திய அரசு முன்வந்துள்ளது. இதன் மூலம் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததை உறுதி செய்வதுடன் எடப்பாடி பழனிசாமிக்கான டெல்லியின் இறுதி எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்கின்றனர் பாஜக வட்டாரங்கள். இதனால் அதிமுகவில் அடுத்தடுத்த நாட்களில் மிக பெரும் மாற்றங்களும் பரபரப்பான திருப்பங்களும் நடைபெறும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இதனிடையே இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லை என தெளிவாக இருக்கிறேன் என்றும், அவ்வாறு பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் ராஜினாமா செய்வேன் என தெரிவித்துள்ளார். அண்ணா ஒரு நிமிஷம், நீங்கள் என்னை பார்ப்பீங்கண்ணா, வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டுங்கண்ணா. அதிமுக தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சிச்சிருந்தீங்க. அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? என்ன ஒரு நிமிஷமே, அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல, கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும்,
நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் கூட எனக்கான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா, எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கதிர்க்கதாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேறு ஸ்டாண்டாக இருக்குது. அது வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா, கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்களுக்கு புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நான் யாருடைய தனிப்பட்ட இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு மீடியாவில் நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதில் யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாக தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால் மீடியாவில் வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போயிருந்தேன். எனது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை. வருங்காலத்தில் நான் எப்படி செயல்படுகிறேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். எதையும் மாற்றி பேச மாட்டேன். நான் தெளிவாக இருக்கிறேன். என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பாஜக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என்றும் உருக்கமாக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமைவது உறுதியானால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் அவரவர் பொறுப்புகளிலிருந்து மாற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.